நம்ம ஒற்றுமை இல்லாததுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க பார்வைக்கு தமிழர்கள் வந்து கோட்டருக்கும் பிரியாணிக்கும் அந்த எலெக்ஷனுக்கு காசு கொடுத்துட்டா வந்து வேலை செய்வாங்கன்ற ஒரு பார்வையை நம்ம மேல வச்சுட்டாங்க. அதுதான் உண்மை. மற்றபடி இன்னைக்கு நம்ம முன்னெடுக்கிற இந்த கன்னடர் தமிழர் ஒற்றுமையில் தமிழர் ஒற்றுமை, அதாவது நாம வந்து கன்னடர் தமிழர் ஒற்றுமையை வந்து வலியுறுத்தி தான் இப்போ மாநாடு நடத்துறோம். அதுல தமிழர்களின் ஒற்றுமையை வலியுறுத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லையா? நாம வந்து யாருக்கிட்டையும் சண்டை போட போறதுக்கு கூப்பிடல, இல்ல களமாடுறதுக்கு கூப்பிடல, யாரையும் நம்ம எதிர்க்கிறதுக்கு கூப்பிடல. நாம இங்க அண்ணன் தம்பிகளா வாழறதுக்கு வாழ்ந்து இத்தனை ஆண்டு காலமா வாழ்ந்து வருமே. இதுக்கு மேல நம்மளுடைய வாழ்வு முறை என்ன ஆக போறது, இளைஞர்களுடைய வாழ்க்கை முறை என்ன ஆக போறது, எதிர்காலத்துல வந்து இப்ப செய்யாத விட்டோம்னா 50 ஆண்டு காலமா நம்ம மௌனித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த 50 ஆண்டு காலத்துக்கு அப்புறமும் நம்ம எதையும் செய்யாத ஒரு விதையை விதைக்காம போயிட்டோம்னா எதிர்காலத்துல இங்கதான் நம்ம வந்து வீடு வாசல் பிள்ளைங்க படிக்கிறது கொள்றது எல்லாமே இங்கதான் ஆயிடுச்சு நம்மளுக்கு. அப்போ எதிர்காலத்துல இங்கதான் நம்ம வாழ்ந்துருக்கிற நம்ம எதிர்கால சன்னதியினருக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அவர்களுடைய வாழ்வுக்கு நம்ம என்ன செய்ய போறோம், அவர்களுடைய வாழ்வு வந்து எப்படி தொழில்துறையிலும் வேலை வாய்ப்பிலும் கல்வியிலும் அல்லது அரசியல் ரீதியிலும் இத்தனை பங்குகளும் பெறுவதற்கு இத்தனை லட்சக்கணக்கான மக்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய எதிர்காலம் என்ன, அந்த எதிர்காலத்துக்கு நாம் ஒன்றாவதிலே என்ன தப்பு? எல்லோரும் பேசணும் தமிழ ஒற்றுமை இல்லை, தமிழ் யார் பேசுறோம்னு நம்ம தான் பேசணும், வேற யாரும் பேசலன்னா நம்ம தான் பேசிக்கிறோம். தமிழ்கார ஒற்றுமை அவன் சொல்றதுக்கு பதிலா நம்மளே தான் வந்து முதல் சொல்றது யாருன்னா தமிழ்காரங்க எல்லாம் யாரும் ஒற்றுமை இல்லை, எல்லாம் ஒன்னா வந்தோம்பா பேசுவோம் கலைவோம். இப்படி எத்தனை நாளைக்கு பேசுவது, எத்தனை நாளைக்கு கலைவது? அதனாலதான் இப்படி ஒரு மலேசிய தமிழர்கள் சிங்கப்பூர் தமிழர்கள் நான் சொல்றேன்னா அந்த மண் சார்ந்த அவர்கள் அரசியல் எப்படி முன்னெடுத்து எப்படி அமைச்சர் நம்ம பெருமையா பேசுறோம். இன்னைக்கு சிங்கப்பூர்ல வந்து தமிழர் வந்து அதிபராக இருக்கிறாரு, பாத்தியா பாத்தியா இதை பேசுறவங்க போறோமா, அவர் எப்படி ஆனாங்க, என்ன ஆனாங்க, எப்படி வந்தாங்க, அந்த மண்ணோட எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க, ஏன் ஆனாங்க, நீ நானே ஏன் ஆகல, இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல் கட்டமா என்ன பண்றோம்னா அன்னைக்கு ஒரு ஆலோசனை கூட்டம் அழைச்சோம். யாருக்கும் அழைப்பு கொடுக்கல, பத்திரிகையில மட்டும் செய்தியை கொடுத்துட்டு நான் என்னுடைய நிலைப்பாடுல வந்து ஒரு தெளிவை ஏற்படுத்திக்கிட்டேன். என்ன அப்படின்னா, இனி தமிழகத்து அரசியல் கட்சிகளை இங்க இருக்கிற மக்களை நாம முன்னெடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் வருகிறவர்கள் அத்தனை பேர் தமிழ்நாட்டு அரசியல தான் பேசிட்டு போறாங்க அல்லது தமிழ்நாட்டு அரசியல தான் சொல்லி தராங்க. ஆனா அதே மாதிரி நம்ம வந்து அதை ஏத்துக்கினா அதை ஏதோ ஒரு பெரிய வேத வாக்க நினைச்சுன்னு வாழ்ந்துனே போயிட்டு இருக்கிறோம். மலேசிய தமிழர்களும் சிங்கப்பூர் தமிழர்களும் எல்லாருக்கும் எம்ஜிஆர் பக்தர் இருக்காங்க, கலைஞர் பக்தர் இருக்காங்க, ரஜினி பக்தர் இருக்கிறாங்க, கமல், விஜய், மற்றபடி அரசியல் தலைவர்கள் சீமான், திருமாவளவன் எல்லாருடைய ஃபாலோவர்ஸ் அங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாரும் அழைக்கிறாங்க, எல்லாருக்கும் சிறப்பு செய்யறாங்க, யாரும் நெருக்கல அவங்க. ஆனா விருந்துக்கு அழைத்து வழி அனுப்பி வைத்து விடுகிறார்கள். நீ நான் என்ன பண்றோம்னா இவங்களை அழைச்சு விருந்துக்கு அழைச்சு இங்கேயே தங்க வச்சது, இங்கேயே தங்க வச்சதனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்மளுடைய எதிர்காலம் வந்து சூன்யமாக்கப்பட்டிருக்கிறது காரணம். இது எத்தனை நாளைக்கு தொடர்றது? நான் அனுபவத்துல பட்டணும், என்னுடைய அனுபவத்தை கொண்டு இதெல்லாம் நான் சீர்தூக்கி பார்த்து இதுல கட்சியிலேயே இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, ராஜோத்சவ விழாவில் எந்த கட்சியில யார் இருந்தா என்ன, எந்த கட்சியில யார் போனா என்ன, நீ உன் கட்சியை பார்த்துக்க, நீ உன் தலைவரை பார்த்துக்க, நீ ரஜினி விரும்பினா ரஜினி விரும்பு, நீ வந்து கமலை விரும்பினா கமலை விரும்பு, நீ வந்து விஜய் விரும்பினா விஜய் விரும்பு, நீ வந்து திமுக விரும்பினா விரும்பு, அதிமுக விரும்பினா விரும்பு, காங்கிரஸ் விரும்பு, ஜனதா தளத்தை விரும்பு, அல்லது பிஜேபி விரும்பு, யாரெல்லாம் இருந்தாலும் விரும்பி அது உங்க இஷ்டம், உன்னுடைய நிலைப்பாடு அது. அதுல நாம வந்து எந்த விதத்திலும் குறுக்கிடுறதுக்கு தயாரா இல்லை. ஆனா தமிழை நான் வந்து அதுல என்ன தப்பு? நான் வந்து உன்னுடைய செயல்பாடுல குறுக்கிட விரும்புறேன். இப்ப ஐயா பேசும்போது கூட ஒரு அமைப்பை பத்தி சொல்லும் போது கூட தயவு செஞ்சு வேண்டாங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது அவரவர்களுடைய செயல்பாடு, ஒவ்வொரு அமைப்புக்கும் ஒரு ஒரு செயல்பாடு, ஒரு ஒரு பிரச்சனைகள், ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு நிலைப்பாடுகள் போயினே இருக்குது. அந்தந்த அமைப்புனாவே ஒரு ஒரு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த பிரச்சனை நம்ம இங்க பேசி நமக்கு என்ன லாபம்? அதாவது தமிழ்நாட்டு அரசியல பேசி நமக்கு என்ன லாபம்? இங்க இருக்கிற பிரச்சனைகளை நம்ம பேசி இங்க இருக்கிற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு என்ன வழி காணணும், என்ன வழிமுறை காணணும், அந்த வழிமுறையில வந்து நம்ம பின்பற்றி போகணும் அப்படிங்கிறதுக்காக தான்
இந்த அடிப்படையில நம்ம என்ன யோசனை, இன்னைக்கு ஆலோசனை கூட்டம் நடத்துகிற நேரத்தில் பல்வேறு தமிழ் அமைப்புகள் ஏறத்தாழ பெங்களூர்ல இருக்கக்கூடிய எல்லா தமிழ் அமைப்புகள்ல இருக்கக்கூடிய மற்ற கோபி போன்றவர்கள் மற்றவர்கள் நிறைய தமிழ் அமைப்பு சார்ந்தவர்கள் பல கருத்துக்களை சொன்னாங்க. இப்ப அந்த கருத்துக்கள் எல்லாம் மையப்படுத்தி நம்ம பார்க்கும்போது இங்க நேரடியா ஒரு தமிழ் கட்டமைப்பை நம்ம உருவாக்கிட முடியாது. ஏன் உருவாக்கிட முடியாதுன்னா, சார் நீங்க ஒருத்தர் விரும்பின்னு இருக்கிறீங்க, நீங்க ஒரு கட்சியில இருக்கிறீங்க, நீங்க ஒரு அமைப்புல இருக்கிறீங்க, உங்களெல்லாம் விட்டுட்டு நேரவா நம்மளாம் ஒன்றா சேர்ந்து வருவாங்களா? வரமாட்டாங்க, வர முடியாது. ஏன்னா அது அவங்களுடைய ஈர்ப்புல ஈடுபாட்டை ஒன்றி போயிருக்கிறாங்க. அவங்களை கூட்டிட்டு இல்ல வரலாம், அது வேண்டாம். நமக்கு ஒற்றுமை ஆகலாம். முதல்ல இங்க இருக்கக்கூடிய ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி பேங்க் நமக்கு தேவைப்படுது, பொருளாதார துறையில தமிழர் முன்னேற்றம் தேவைப்படுது, வேலை வாய்ப்புகளில் தமிழர் முன்னேற்றம் தேவைப்படுது, மற்றபடி இந்த தொழில்துறையில முன்னேற்றம் ஏற்பட வேண்டியிருக்கு. இதெல்லாம் யார் செய்ய வேண்டியது? நம்ம தான் செய்யணும். நமக்குன்னு ஒரு கட்டமைப்பு தேவை. அது எந்த கட்சியில இருக்கு? ஒரு கோஆபரேட்டிவ் சொசைட்டி இருக்கு, அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி எத்தனை கட்சிக்காரங்க நான் போயிட்டு அவங்க மெம்பர் ஆகலையா? அதுக்கு இதுக்கு என்ன இருக்குது? நம்ம ஒரு ரயில் கூட எத்தனை ஜாதிக்காரன் போறோம், எத்தனை மதக்காரன் போறோம், எல்லாம் ஒன்னா போலையா? நேற்று வரைக்கும் இங்க பக்கத்துல அடிச்சிருக்கோம். ட்ரெயின் டிக்கெட்ல நம்பர் 3 நம்பர் 2 போட்டு கோச் நம்பர் போட்டு அடிச்சிருக்கோம், பக்கத்துல ஒன்னா உட்கார. அது சர்வசேஜம், அது காமன். அது மாதிரி தமிழ்ன்ற நேரத்துல இந்த பயணத்துல நம்ம ஒன்றாகும். தமிழ் பயணத்துல நம்ம ஒன்றாகும். எப்படி ரயில் பயணிகள் யார் யார் எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த இனத்தை சார்ந்தவங்க இருந்தாலும் அந்த பயண நேரத்துல அவனுக்கு ஒதுக்கப்படுற இடத்துல மட்டும் உட்கார்ந்து பயணிக்கிறானோ, அது போல நம்முடைய பயணத்தை தமிழர்களாக நாம் எங்க இருந்தாலும், எந்த உயரத்தில் இருந்தாலும், எந்த வழியில போயிருந்தாலும் நாம் தமிழர்கள் என்ற உணர்வோடு நம்ம ஒன்றுபடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய முயற்சி. இந்த முயற்சியின் அடிப்படையில தான் நம்ம ஆலோசனை கூட்டம் நடத்தணும். அந்த ஆலோசனை கூட்டத்தில் நான் எப்பவுமே தமிழர்கள் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தணும், ஒரு அறிக்கை விட்டா ஒரு 25, 50, 30 பேர் வரமாட்டாங்க அறிக்கை விட்டா. ஆனா அன்னைக்கு ஏறத்தாழ எல்லா அமைப்புகளை சேர்ந்தவர்கள் 160 பேருக்கு மேல கலந்துக்கிறாங்க. ஸோ அப்போ உணர்வு இருக்கு, தமிழர்கள் மத்தியில் அந்த எண்ணம் இருக்கு. எதையாவது ஒன்று செஞ்சு ஒரு முயற்சியை நம்ம பண்ணுவோமே, எல்லாரும் ஒன்று சேருவோமே. சரி, இப்போ நாங்கள் அங்கே யோசிக்கும் போது என்ன ஆச்சுன்னா, பல்வேறு தமிழ் அமைப்புகள் பெங்களூர்ல இருக்கு. பல்வேறு தமிழ் அமைப்புகள் அத்தனை பேரும் தமிழ் உணர்வோடு தமிழ் அமைப்புகளை வச்சு செயல்பட்டு இருக்கிறாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் அமைப்புகள் இங்கேயே செயல்பட்டு முடிச்சிடுறாங்க. இங்கேயே ஒரு பொங்கல் விழா செஞ்சு முடிச்சிடுறாங்க. அதோட சரி, அந்த தமிழ். ஆனா இவைகள் எல்லாம் ஒருங்கிணைக்கப்படாம இருக்கு. இப்படி ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் உணர்வுகள், உணர்ச்சிகள் இவைகள் எல்லாம் என்ன ஆயிருக்குன்னா, இந்த ஒருங்கிணைப்புன்றது யாருடைய சண்டை போடுறதுக்காக இல்லை, நீயே நானும் ஒன்னா இருக்கிறதுக்காக. யாரையும் நம்ம பழிச்சு இழிச்சு அல்லது அவரு அப்படி இவரு இப்படி, இந்த கட்சி அப்படி, அந்த கட்சி இப்படி, இவன் அப்படி, அவன்ட்டு நக்கல் நையாண்டி பண்றதுக்காக நம்ம இங்க சேரல. நம்மளுடைய சேர்க்கை என்ன அப்படின்னாக்கா, இது ஒரு மகரந்த சேர்க்கை மாதிரி நாம ஒரு தமிழ்ன்ற உணர்வுல ஒற்றுமைப்படணும். இந்த அடிப்படையில என்னன்னு சொன்னா, சரி, இது மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்தணும். இந்த மாநாடு எதுக்கு நடத்தணும்னா, நம்முடைய பலத்தை நாம நிரூபிக்கணும். யாருக்கு நிரூபிக்கணும்? எதிர்ப்பு தெரிவிச்சு நிரூபிக்கணும் நான் சொல்லல. நாங்க தமிழுக்காக வார்த்தலாடுறதுக்காக மாநாடு நடத்தணும் நான் சொல்லல. கன்னடர் தமிழர் ஒற்றுமை குழு தமிழர் ஒற்றுமை நடத்துவோன்ற நான் அந்த மாநாடு கன்னடர் தமிழர் ஒற்றுமை, அதற்குள் தமிழர் ஒற்றுமை. நம்ம இந்த மாநாட்டுக்கு முழுக்க நம்ம நம்மளுடைய பலத்தை கூட்டி காட்ட வேண்டியது இங்குள்ள முதல்வருக்கும், இங்குள்ள எதிர்கட்சி தலைவர்களுக்கும், இங்குள்ள அரசியல் தலைவர்களுக்கும், இங்குள்ள மக்களுக்கு தான். தமிழ்நாட்டிற்கு தலைவர் வரவழைச்சு அவங்களுக்கு நம்ம பலத்தை காட்டுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. என்ன பண்ணுவாங்க? வருவாங்க, மறந்துவாங்க. நம்ம ஒருத்தரை கூப்பிட்டா இன்னொரு கட்சிக்காரனுக்கு ஆகாது, இன்னொரு கட்சிக்காரனை கூப்பிட்டாது நம்ம புத்தியாது, இன்னொருத்தருக்கு ஆகாது. அவங்க அவங்களுக்காக கூட்டம் சேர்ந்து வச்சிருவாங்க. பிரச்சனையை திசை திருப்பி போயிடும். இந்த எந்த திசை திருப்பலும் இல்லாம தமிழர்கள் கன்னடத்தில் தமிழர்கள் ஒற்றுமையில் தமிழர்கள் ஒற்றுமை என்ற ஒரு நிலைப்பாடை எடுத்து வச்சு இத்தனை தமிழர்கள் ஒன்று கூடினார்கள் அப்படின்ற ஒரு வலுவை நம்ம காட்டி
அதன் மூலியமா அவங்க பயன்படுத்துவாங்க. அதுல இந்த மாநாடு நடத்துற எங்களுக்கெல்லாம் எந்த லாபமும் கிடையாது. யார் தெரியுமா லாபம்? அந்தந்த கட்சியில இருக்கிறாங்க தமிழர்கள், அவங்களுக்கு தான் லாபம். இது அவங்க தான் முன்னெடுத்து செய்யணும், நாங்க இல்லை. இந்த கட்சியில இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏளனப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஒற்றுமையை அங்க காட்டீங்களா, வலிமையை காட்டீங்களா, உங்க தலைவருக்கு அழைச்சு வந்து அங்க காட்டும் போது அவங்க என்ன அவருக்கு ஒரு 4 சீட் கொடுப்போம், அவர் ஜனம் எல்லாம் உங்கட்டாரு சும்ப ஜனம் அவரு அது வரும். நீங்க நான் சேரவே இல்லையே, சேரவே மாட்டேன்னு என்ன பண்றீங்க? கூப்பிடுறோம், பொங்கல் விழா நடத்துறோம், கூப்பிட்டு ஒரு எம்எல்ஏ கூப்பிடுறோம், கவுன்சிலர் கூப்பிடுறோம், அவங்ககிட்ட ஏதோ ஒரு வசூல் பண்றாங்க, ஏதோ ஒரு விழா செய்யறாங்க, நம்ம கை காசு செலவு பண்ணிட்டு பொங்கல் விழா தமிழ் வாழ்கன்னு சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு ஒட்டுமொத்த வலிமையை காட்டலையே, எப்படிங்க காட்டிக்கிறோம்? இங்க மலையாளிகள் வந்து கூப்பிட்டு ஒற்றுமையை காட்டுறான், தெலுங்கர்கள் ஒற்றுமையை காட்டுறாங்க. ஒண்ணுமே இல்லைங்க, இது ஒண்ணுமே இல்லை. மாறுபடி நான் அதுக்கு வரக்கூடாது, எனக்கு வந்து மொழி வேற்றுமையில நான் போல. ஆனா ஒரு மைனாரிட்டி அந்த கம்யூனிட்டி, ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவருக்கு வந்து இன்னைக்கு எம்பி சீட்டு தரான். இத்தனை லட்சம் பேர் இருக்கிறோம், கண்டுக்கவே மாட்டோம். காரணம் என்ன? உன்னை நீ உயர்த்தி காட்டல, உன்னை நீ ஒற்றுமைப்படுத்தி காட்டல. இதால எங்களுக்கு எந்த லாபம் இல்லை. இந்த மாநாட்டை நடத்திருக்கோம். இதை வந்து மாநாடு நடத்துறதுக்கும் வெற்றி பெறத்துக்கும் உறுதுணையா இருக்க வேண்டியது மற்ற கட்சிகள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் தான். அவங்க தான் இதை போட்டி போட்டு கொண்டு வந்து எடுத்து செய்யணும். இதை நாம் செய்யணும், நாம் இணைந்து நாம் எல்லாம் ஒன்றாகி செய்யணும். அதே போல வந்து உங்களுக்கு அந்த உணர்வோட அந்த எதிர் கட்சிகள்ல இருக்கிறவங்களுக்கு அந்த உணர்வு இல்லை. அந்த நாளைக்கு நீங்க தான் பயன்படுத்தி போறீங்க, அது உங்களை சார்ந்தது. அதே நேரத்துல ஒன்றுமே இல்லாம, எந்த கட்சியும் இல்லாம, எந்த அமைப்பும் இல்லாம நாம் ஒன்று தான் வேலை உண்டு உழைச்சு வாழ்ந்துருக்கிறான தமிழன். அவன் புள்ளை குட்டிங்க இங்க தானே வாழுது. அவன் புள்ளிக்குட்டிக்கு நாங்க பாதுகாப்பு தரணும் இல்லையா? அவன் புள்ளைக்குட்டியுடைய எதிர்காலத்தை நம்ம முன்னேற்றணும் இல்லையா? அவன் புள்ளைக்குட்டியினுடைய எதிர்கால முன்னேற்றத்துக்காக தான் இங்க வந்து தெருவா எல்லாரையும் சந்திச்சு கூடிக்கிட்டு கூட்டு போடுறது. இந்த கூட்டங்கள் யாரும் எதிர்ப்பு இல்லை, யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக அல்ல, ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்காக, தமிழர் கண்டனர் ஒற்றுமையை வலுப்படுத்துவதற்காக. நிறைய நமக்கு இருக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, நம்ம மேல இருக்கக்கூடிய சாடல், நம்ம மேல இருக்கக்கூடிய அந்த களம் தளம் எல்லாத்தையும் அவங்க அமைந்திருக்க வந்து ஒரு காவிரி பிரச்சனை பார்த்தாலும் ஒரு காவிரி பிரச்சனை தான் நமக்கு வந்து கிடையாது. நாம வந்து இங்கதான் இருக்கிறோம், இங்கதான் குடிக்கிறோம், இங்கதான் தண்ணி குடிக்கிறோம், இங்கதான் சாப்பிடுறோம், இங்கதான் படுக்கிறோம், இங்கதான் தூங்குறோம், இங்கதான் சாப்பிடுறோம். ஆனா அவங்க நம்ம உணர்த்திட்டோம். ஆனா அவங்க உணர்ந்த பாடு அது சரியான வகையில் உணர்வீங்க. நான் என்ன சொல்றேன்னா, காவிரி மட்டும் இல்லப்பா, நாம வந்து கிருஷ்ணா நதி நீர், மகதாய நதி நீர், காவேரி நதி நீர் எல்லாத்துக்கும் கர்நாடகத்துக்கு நாங்க வந்து ஒற்றுமையா இருந்து செயல்படுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். நாங்க யாரும் எதிர்ப்பு தெரிவிக்க தயாரா இருக்கிறோம். இந்த மண்ணுல தான் இருக்கிறோம். நாங்க யாருக்கு சப்போர்ட் பண்றோம்? எங்க தண்ணி குடிக்கிறோம், இங்க தானே குடிக்கிறோம். அப்ப யாருக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம்? இங்கத்துக்கு தானே நாங்க சப்போர்ட் பண்ணிருக்கிறோம். இங்க நாங்க சம்பாதிச்சுக்கிற காசை எடுத்துட்டு போயிட்டு மத்த மொழிக்கார மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அவன் ஊர்ல சேர்த்து இருக்கிறோமா? இங்கே கூலி வேலை மாணவ வேலை செஞ்சுட்டு இங்கே வாழ்ந்து இங்கே சோறு சாப்பிட்டு இங்கே வாழ்ந்து கோயிலுக்கு சேர்த்து கிடக்கணும். என்னென்ன தமிழை மக்களுக்கு எடுத்துட்டு போயிட்டு மாடி வந்து அவன் ஊர்ல கட்டிட்டான், ஒண்ணுமே செய்ய. இங்க குழைச்சுன்னு தானே இருக்கிறோம். அந்த வரக்கூடிய சம்பளத்தை இங்க தானே செலவு பண்றோம், இந்த ஊர்ல தானே வாழுறோம். இதெல்லாம் தெரிய வைக்கிறதுக்கு நாம வந்து என்ன செய்யணும்னா, முதல் முயற்சியா ஒற்றுமை வரும். இதுல கட்சியெல்லாம் பார்க்க கூடாது, ஜாதியை பார்க்க கூடாது, மதத்தை பார்க்க கூடாது. இப்ப நீங்க காங்கிரஸ்ல இருக்கிறீங்களா, நீங்க பிஜேபில இருக்கிறீங்களா, நீங்க அதிமுக இருக்கிறீங்களா, நீங்க திமுக இருக்கிறீங்களா, அது எங்கதான் இருந்துன்னு போங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஏன்னா தமிழரா ஒன்றாகும். தமிழரா ஒன்றாவதுல என்ன பிரச்சனை? ஏன்னா நீங்க காங்கிரஸ்ல இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோ, ஐயா நீங்க காங்கிரஸ் விட்டு வந்துருங்க, நம்ம எல்லாம் மனச்சந்தில நான் சொல்றேன். ஐயா நீங்க இருக்கிற இடத்துல இருக்க காங்கிரஸ்ல, ஏம்பா நீ என்ன கட்சி, நீ அந்த கட்சியிலே இருக்கு, ஏம்பா நீ எந்த ரசிகர், நீ அந்த ரசிகராகவே இருக்கு. நம்ம அதெல்லாம் தடுக்கல. நம்ம சொல்றது வந்து எப்படி அவர்கள் ஒன்றுபடுகிறார்களோ அப்படி நாம் ஏன் ஒன்றுபடுகிறார்கள், எப்படி நம் வந்து இந்த மண்ணை சார்ந்து இந்த மண்ணுக்காக உழைத்து சாகிறோமோ அவர்கள் ஏன் புரிந்து கொள்ளவில்லை, அதை நாம் புரிய வைக்க வேண்டும். நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம். ஆனா அண்ணன் தம்பி ஒரு முறையெல்லாம் அடித்தளத்தில் இருக்கிறோம். இந்த மேல பேப்பர் காரணங்க, இந்த அரசியல்வாதிங்க ஒரு காவிரி இஷ்யூ பண்ணாங்க, என்னவோ கன்னடர் தமிழர் பிரச்சனைன்ற மாதிரி பூதாகார மாதிரி வச்ச மாதிரி எங்கேயோ ஒருத்தர் எவனையா அடிச்சிருப்பான் அந்த ரோட்ல.
கன்னடர்கள் தாக்கினார்கள் தமிழர்களை வாங்கி. வேற யாரும் அச்சப்படுத்துறது கிடையாது. நமக்கு நம்ம அளவுக்கு தான் பண்ணுவாங்க. அவங்க வந்து இப்பதான் அவன் பெங்களூர் சார்ந்தவனா இருக்க மாட்டான்.